ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கில் முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் சட்ட வல்லுநர் ஒருவர் கேள்வி கேட்பதையும், ஆண்டவர் அவருக்கு சட்டத்தை எடுத்து எம்புகிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக, உனக்கு அடுத்திருப்பவனை அன்பு செய்வாயாக. இந்த இரண்டு கட்டளையையும் அவன் மீண்டும் சொல்லுகின்ற போது ஆண்டவர் அவரிடம் சொல்லுகிறார், நீர் ஆண்டவருடைய அரசிலிருந்து, கடவுளின் அரசிலிருந்து மிக தூரத்தில் இல்லை. இயேசுவினுடைய இந்த இறைவாக்கை ஆழமாக யோசிக்கின்ற போது முழுமையான விவிலியமும் இயேசுவினுடைய போதனைகளும் ஆழமாக உணர்த்துகின்ற ஒரு விஷயம், இந்த உலகத்தில் தன் சகோதரனை, தன்னுடைய அயலானை, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் விட அன்பு செய்வது கடவுளின் அரசிற்கு மிக அருகாமையில் இருப்பதாகும். தன் அயலானை, தன்னை சார்ந்த மனிதனை, தன்னோடு வாழ்கின்ற மனிதர்களை இந்த உலகத்தில் தான் அன்பு செய்கின்ற பொருட்களை விட, பதவிகளை விட, பட்டங்களை விட அன்பு செய்வதுதான் ஆண்டவருக்கு அருகில் இருப்பவர் செய்வது. எனவே ஆண்டவருடைய இந்த இறைவாக்கின் வழியாய் இந்த சட்ட வல்லுனன் தன் சகோதரனை அன்பு செய்வேன் என்பதனால் எல்லாவற்றையும் விட அன்பு செய்வேன் என்பதனால் அந்த சட்ட வல்லுனன் இறை அரசிலிருந்து மிக தூர இல்லை என்று சொல்கிறார். இன்றும் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இதுதான். கடவுளின் அன்பு, மனிதனின் அன்பு, இவை இரண்டும் இரண்டர கலந்திருக்கின்ற விஷயம். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை ஒதுக்குகிறவன் பொய்யன் என்கிறார் புனித யாக்கோபு. எனவே நம் வாழ்விலும் நம் சகோதரனை, நம் அயலானை, நம்மை சுற்றியிருக்கின்ற எல்லாவற்றையும் விட அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். அப்போதுதான் நாம் இறையரசிற்கு வெகு அருகாமையில் இருப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மனிதனுடைய வாழ்வில் ஒருவர் ஒருவரை வெறுப்பதும் ஒருவரை ஒதுக்கதும் மனிதனுடைய இயல்பு. ஆனால் கடவுளுடைய அருளும் இரக்கமும் மனிதனை அன்பு செய்வது. இந்த கடவுளின் குணங்களை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாய் இறையரசிற்கு வெகு அருகாமையில் நாங்கள் செல்ல வரம் தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.